திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் மிருதம்கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகிற அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சார ஜோதி சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே தினந்தோறும் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் நமக்கு நாள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இன்றைய கிரகநிலையில் உங்களுக்கு இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியில்லைன்னு சொல்லும்பொழுது இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கலாம், அல்லது அந்த தினத்துடைய நட்சத்திரம் இருக்கலாம், எதிர்மறையான கிரகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளை ஜாதகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தினத்தில் இந்த ராசிக்கு இந்த கிரகநிலை நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றி தான் இல்லையா? அப்போது நம்ம சாதாரணமாக முந்தியெல்லாம் கேலண்டரில் பார்ப்போம், இந்த இது நமக்கு நன்மைன்னு போட்டிருக்கு, நிம்மதின்னு போட்டிருக்கு, இப்படியெல்லாம் படிக்கிறது உண்டு. அதுவே பலன்களாக நம்ம மாற்றி பார்க்கும்பொழுது நம்ம கூட ரிலேட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு வேலைக்காக போகிறோம், ஒரு தொழிலுக்காக போகிறோம், திருமண விஷயத்துக்காக பேச போகிறோம், இது போன்ற விஷயங்களை நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்குண்டான பலன். ஒருத்தர் என்கிட்ட, சார் நீங்கள் சொன்ன மாதிரி பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும்னு சொன்னோம். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா தான் இருந்தது பிராணி, திடீர்னு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உடம்பு சரியில்லாமல் போயிடுத்து, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சார். அப்புறம் மருத்துவர்கிட்டெல்லாம் கொண்டு போய் அதை காப்பாற்றுறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அது தன்னுடைய இயல்பான வாழ்க்கையில் ஒன்று நடக்கும் பொழுது அதை நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறோம். இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 12/8/2026 தட்சிணாயனம் பராப வருஷம் ஆடி மாதம் 27ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் காலை 9:10 வரை, பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அதிகாலை 2:10 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் காலை 9:10 வரை மூலம், பின்பு பூராடம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினம் ஆடி அமாவாசை. பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மகர்ம காரியங்களுக்கு சிறப்பான நல்ல நாள். விநாயக பெருமானை வழிபடுவோருக்கு எந்த விதமான தடங்களும் வராது. அப்படியே வந்த தடங்கள் இருந்தாலும் அது போயிடும். எல்லா விக்னங்களையும் போக்கக்கூடியவர் விநாயக பெருமான், விக்னராஜர். விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் ரொம்ப விசேஷம். அதை பற்றி ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். தினந்தோறும் பிள்ளையார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு நபர் அவங்க ரொம்ப தடங்கள் சார், வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்பொழுது 108 அருகம்புல், அதாவது அருகம்புல்லை வச்சு ஹோமங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 108 அருகம்புல், அந்த 108 அருகம்புல்லை வச்சு அவளுக்காக விநாயகப் பெருமானுக்கு மூலமந்திரத்தை சொல்லி யாகங்கள் ரொம்ப அழகாக பண்ணி மிகப்பெரிய மாற்றம். அந்த விநாயகர் கோயிலில் அவர் தினந்தோறும் போய் வழிபாடு பண்ணி கோயிலோட உழவார பணி எடுத்து பண்ணி, அப்புறம் அந்த கோயிலில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து கோயிலுடைய மெம்பராக்கி, அவர் சொல்கிறார், சாதாரணமாக கோயிலுக்கே போக மாட்டேன் சார், நீங்கள் சொல்ல ஆரம்பித்து இந்த ஹோமத்தை பண்ணி கோயிலுக்கு ரெகுலராக போக ஆரம்பித்து கடைசி அந்த கோயிலுக்கே ட்ரஸ்டி ஆகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்துட்டார் பகவான். இதெல்லாம் ஒரு கைங்கரியம்தான். நமக்கு தெரியாது என்ன எப்படி என்ன, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து அதை செயல்படுத்துகிறோம். அது பெரிய ஆச்சரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடக்காத நம்ம பார்க்க முடியும். நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, இன்றைய கிரகங்களிலே உங்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில பேர் இதை கேட்டுட்டு சார் இருந்தால் தானே வாங்குறது அப்படின்னு யோசிப்பாங்க. முயற்சி பண்ணுங்களேன். இல்லை என்ற விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது. ப்ரூஸ்லி ஒரு நிகழ்ச்சியில் சொல்லும்பொழுது சொல்லுவார், நெவர் எவர் டாக் அபவுட் யூ பேட்லின்னு. அதாவது உங்களை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதை தவிர்த்து கொள்ளுவது. ஏன்னா மனசுக்கு தெரியாது தவறு சரின்னு, அப்படியே ஆகட்டும்னு அது அப்படி போயிட்டு இருக்குமா. உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் லெவலில் ஏற்றிக்கோங்க. நீங்களே ரொம்ப சோகமாக மாறிடாதீங்க, ரொம்ப சேடாக இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்களே மேம்படுத்தி கொள்வது அற்புதமான பலன்களை கொடுக்கும். உற்றார் உறவினர் சில நேரங்களில் கீழே தள்ளுவாங்க, சில பேர் பேச்சினால கீழே தள்ளுவா, சில பேர் உங்களை கூடவே இருந்து குழிப்பறிப்பாக, அதை கண்டுக்காதீங்க. யூ வில் வின் த ரேஸ். நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பிஸியாக உங்களை வச்சுக்கோங்க, அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான நாள் கண்டிப்பாக கூடிய விரைவில் இருக்குது. சில விஷயம் மனதளவில் ஒரு வெள்ளம்னு ஒரு படம் மலையாளத்தில், அந்த படத்தை நான் பார்த்தேன்.
அவர் சொல்லுவார், எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலையே, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நீ ஒன்றும் இல்லை, பேசாமல் நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமே, பிஸ்னஸ் ஆரம்பிக்க முதலீடு வேணாமே, இன்சல்ட்டு தான் உன்னுடைய முதலீடுன்னு. எஸ், அந்த இன்சல்ட் மட்டும் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஜெயிச்சிருவோம்? வைராகியத்தோடு ஜெயிச்சிடும். அந்த வைராகியத்தை மட்டும் மனசில் எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதற்கு இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, அற்புதமான வழிபாடு. தாய் மூகாம்பிகை என்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, முக்கியமான சப்ஜெக்ட்லாம் எடுத்து பேசக்கூடிய தொழில், திருமணம், குழந்தை, ஸ்கூலு, காலேஜு, வெளிநாடு பிரயாணம், வேலை வாய்ப்பு, இது போன்ற முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து பேசுவீங்க. அது உங்களுக்கு அனுகூல்யமாகும். குழப்பங்கள் இருந்தால் நல்ல விஷயத்தை கேட்டுக்கலாம். எதையும் சாதகமாக பண்ணக்கூடிய முயற்சிகள் எடுத்து பார்ப்பீங்க. 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவீங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். ரொம்ப 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 யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்துவீங்க. இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான அற்புதமான நாள். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் கை கால் கண் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ வந்து போகும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், பண வரவுகள் தேடி வரும். கிரகநிலைகள் கொஞ்சம் விரயத்தை காமிக்கிறது, அதனால் சுப விரயமாக பண்ணிக்கிறது, இன்சூரன்ஸ் சம்மந்தமாக போட்டுக்கிறது நல்லது. வாகனத்தில் வேகமாக படாதுன்னு பெரியவங்க சொன்னால் அதை அப்படியே கேட்கணும். ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் அப்படி கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பருக்காக ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு கெட்ட பேர் வாங்கப்படாது. அவாட்ட என்ன ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படுத்துறது நல்லது. 2 பேர்த்த இது என்னோடய ஃப்ரெண்டு, இது என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க 2 பேர் பேசிட்டு இருப்போம், உங்களை விட்டுருவா. பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தந்தை வழி, தாய் வழியில் நல்ல செய்திகள் வரும். மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இது நடத்தலாமா, இதன் மூலமாக லாபம் இருக்கா, விரயம் இருக்காது. விரையானதுக்கப்புறம் அச்சோ விரயமாயிடுத்தேன்னு சொல்லக்கூடாது. இந்த பாடியில் எத்தனையோ ஆஃபர்லாம் போடுவாங்க. நம்ம தலை முதல் கால் வரை உங்களுக்கு செக்கப் இலவசம், 400 ரூபா தான் அப்படின்னு. ஐயோ பார்த்தா பயந்துருவேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன ஏது நம்மளுடைய உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே. வந்ததுக்கப்புறம் ஐயோன்னு யோசிக்கிறத விட என்ன ஏதுங்கிறதை தெரிந்து அதுக்குண்டான க்யூர் பண்ணிக்கிறது நல்லது. ஜோதிடரை சிந்திக்கிறது, மருத்துவரை சிந்திக்கிறது, ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். பல பேர் ஆதரவு சொல்லும் பொழுது மன திருப்தியாகவும், பல பேர் எதிர்த்து பேசும்போது மனக்கவலைகளாகவும் அப்பப்போ தோணும். வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கே உண்டான அற்புதமான வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இன்றைய தினத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து ஒரு காரியத்தை பண்ணோம். இன்றைக்கி நாளைக்கு நாளை மறுநாளில் ஒவ்வொரு காரியத்திலையும் அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாருக்கிட்டையும் போட்டி போடக்கூடாது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தெரியாத ஒரு காரியத்தை நம்ம தப்பு பண்ணிவிட்டோம்னா அது சாரிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். ரிவெஞ்ச் எடுத்து ஒரு காரியத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். நம்ம அது சரின்னு நம்பின்னு இருப்போம். யாரையாவது உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னாங்கன்னா அதை ரியல் அப்படின்னு நம்பிடுவோம். அப்படி நம்பப்படாது. சில பொருட்கள் வாங்கும் பொழுது அதோட காஸ்ட் எவ்வளோ, இந்த காஸ்ட் நியாயமானதா, இதை வச்சு நம்ம கரெக்டாக பிரயோஜனம் இருக்கா, இது போன்ற விஷயங்களை பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. உற்றார் உறவினர் அவங்களுடைய பேசு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் திருமண காரியம் போன்ற விஷயங்களில் முடிவெடுக்கும்போது பெரியவங்ககிட்ட கேட்டுன்னு முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விரயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின்னாட்களில் லாபமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு.
கன்னிராசி நண்பர்களுக்கு பாக்கியமான யோகங்கள் கிடைக்கும். நான் நினச்சேன் உடனே ஃபோன் பண்ணுறேன், நான் நினச்சேன் உடனே நடக்குது, நினச்சேன் மெசேஜ் வருது, இப்போ தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். ரொம்ப நாளாக மனசில் அப்படியே யோசிச்சுட்டு இருந்த காரியங்கள் ஒரு நாள் நடக்கும். சில விஷயங்கள் நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடந்துட்டுருக்கும். என்னடா அது அப்படின்னு யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் வரும். சில அப்பாயின்மெண்ட்ஸை, சில முக்கியமான நபர்களை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்வது நல்லது. கொஞ்ச நாட்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சில விஷயங்களில் யதார்த்தமாக பேசாதீங்க. மனசில் தோணல தான் பேசப்படாது. லூஸ் டாக் விட்டுறமோன்னு தோணும். கவனிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களையே நீங்கள் மாற்றிக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு, தாய் மூகாம்பிகை வழிபாடு விசேஷ பலன்களை தரும். துளாராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் அப்பப்போ இருக்கும், ஆனால் லாபமான அலைச்சலாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரங்கள் நம்ம இது இப்படி இந்த மாதிரி இந்த காரியத்தை நம்ம மூவ் பண்ணியிருக்கலாம், மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம், ஏபிசின்னு நம்ம அது பிரித்து இதுக்கு தகுந்தாப்பில் செயல்பட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி இனிமேல் ரொம்ப அழகாக செயல்படுத்துவீங்க. வர வர மெமரி பவர் குறைஞ்சுட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, ஞாபகம் மறதி அப்பப்போ பர்ஸ் எடுத்தேன் இங்கேயே வச்சுவிட்டேன், அந்த சீட் எடுத்து இங்கேயே வச்சுட்டேன், இங்கே தான் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. அது ஏஜ் ஆக ஆக கண், அது மட்டும் இல்லாத நம்ம யோசிக்கும் திறன். ஏன்னா செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, உட்காந்துட்டுருக்கோம், உடம்புக்கு வேர்க்கிறது இல்லை, ஏசிக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கோம். இதெல்லாம் ஒரு மாற்றம் இருக்க தானே செய்யும். நீங்களே ஷெட்யூல் பண்ணிவிட்டு கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உடம்புக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும். அப்படி செயல்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இறைவனாக பார்த்து நமக்கு கொடுப்பார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கஸ்டமர் கேரில் இருந்துட்டு இருக்கவங்க, சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறவங்க, ஆண்டர்ப்ரெனராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி எண்ணெய் சம்மந்தமாக, முகம் அழகு பொருட்கள் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கிறது, புது விஷயத்தை எடுத்து கற்றுக்கிறதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில நேரம் கருத்து வேறுபாடுகள் வீட்டில் இருந்து வரும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் விரயங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் மூலமாக நல்ல செய்திகள் வரலாம். எப்போவுமே பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க, கவனம் தேவை. தெரியவே இல்லை என்னென்னு, இது என்னமோ கழுத்து வெளிச்சுட்டே இருக்குது, பார்த்தா கடைசியில் பெட்டு சரியில்லாமல் இருந்திருக்கும். என்னமோ தூக்கமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனசில் யோசனைகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்ருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, காலையில் இருந்துச்சோடனே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக தியானம் பண்ணால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் கழுவி பாசிட்டிவான விஷயத்தை நினச்சி நம்ம படுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம செல்ஃபோனை பார்த்துட்டு அப்படியே படுத்துருவோம். கனவில் பூரா அந்த எண்ணமே வந்துட்டுருக்கும். என்னமோ காலையில் இருந்துச்சு இந்த கனவு, ஐயோ கெட்ட கனவு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்காக டயத்தை ஒதுக்கி இருந்தோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்மறையான சிந்தனைகளை நம்ம வச்சுக்கவே கூடாது. அது கிரகங்கள் வேறு. தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் பின்னாட்களாக லாபமாக சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, சார் போராடி ஜெயித்தேன், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன், இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன், பட் என்னால் இன்னும் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எஸ் யூ வில் கெட் சக்ஸஸ், நோ ப்ராப்ளம். நீங்கள் கவலையப்பட வேண்டாம், சக்ஸஸ் ஆவீங்க. சில விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது கூட நல்லது தான் பெரியவங்க சொல்லுவாங்க. நேரத்துக்கு கரெக்டாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பெண்டும் பண்ணணும். நம்ம இருப்பை வச்சுட்டே இருக்கக்கூடாது. கொடுத்தாதான் 4 பேர் வருவான்னு சொல்கிற மாதிரி 4 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சில விஷயத்தை கொடுத்து அதன் மூலமாக பெறறதுக்கு முயற்சி பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நல்லோர்களது நட்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில நேரங்களில் எடுத்த காரியத்தை நம்ம அப்படியே டப்புன்னு எடுத்தமா முடிச்சமான்னு இருக்கப்படாது. அதில் ஆழ்ந்து யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு லாபம்தான், சக்ஸஸ் தான். யாரும் நம்மளை எதுவுமே சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு.
கும்பராசி நண்பர்களே, விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸ்க்கு உண்டான முதலீடு வந்து சேரக்கூடியதாக இருக்கும். கம்பெனியில் வேலையை விட்டு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். வெளிநாடு பிரயாணம், அதேமாதிரி வெளியூர் பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துகிட்ருக்கும். கணவன் மனைவி, அதே மாதிரி மாமியார் மருமகள் மாமனார், இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பழைய நகை கொடுத்து புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீன ராசி நேர்கள், இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நாம் பேசினா அவன் ஒன்று எதிர்த்தே பேச மாட்டேன். எப்படி பேசுகிறா, ஏன் இப்படி எதிர்த்து பேசுகிறாங்க? வேலை செய்கிறவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, கூட இருக்கவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, கணவன் எதிர்த்து பேசுகிறாங்க, மனைவி எதிர்த்து பேசுகிறாங்க, குழந்தைய எதிர்த்து பேசுகிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தை இவங்க எப்படி பேசலாம், ஏன் இப்படி தப்பாக பேசுனா, அப்படி ஒன்று அவங்க பேசியிருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலையில் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி நம்ம இருந்துட்டுருப்போம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருக்குது. சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதேமாதிரி இன்றைக்கி நாள் முடியும் போது லாபகரமான முடியும், கவலைப்பட வேண்டாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. கவனம் என்பது தேவை. சில பிரச்சனைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.